ஒரு கேரக்டர் பாப்புலராகவே போயிட்டு இருக்கு. அது என்னன்னு கூகுளில் போட்டு பார்த்தா எதுவும் புரியலையா? அதனால ரோப்ளாக்ஸ்லேயே டுங் டுங் ஸ்டோரின்னு ஒன்று இருந்தது, அதை விளாட்லாம் வந்திருக்கோம். ஆமாம் கைஸ், நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸில் இருக்க டுங் டுங் ஸ்டோரி தான் விளாட போகிறாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சொல்ல பார்த்துட்டா கைஸ். ஆமாம், இவன் நான் மறந்துட்டாச்சு, இவனை அப்படியே விட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். சூப்பரா இருக்கியா? மியூசிக் போடுறாங்க சரி, எங்க ஸ்டோரி டைட்டிலே இல்லைனா இப்போ காட்டிட்டாங்க கைஸ். டுங் டுங் சோரே, டுங் டுங் சோறு இல்லையா ஸ்டோரி போல. ஓகே ஓகே, பளிச்சுன்னு லைட் அடிக்குது. கண்ணு கூசுறியா? இப்போ செயின்னு ஒருத்தன் சொல்றான், இப்போ வந்து டுங் டுங் எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சான், அது வந்து கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றான். என்னையா ஸ்டோரி கத்துக்கலான்னு வந்தா இவனை கலெக்ட் பண்ண சொல்றான். ஓ, அதுக்கப்புறம் நம்ம வந்து இவனோட வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான். ஓகே ஓகே, வந்து டுங் டங்கெல்லாம் ஓடி போயிடுச்சாமா, இதை கண்டுபிடிக்குன்னு சொல்கிறானுங்க. நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இன்னொன்று ஒன்று இருக்குது கைஸ், இன்னொன்று இருக்குது. ஓ, கலெக்ட் பண்ண சொல்கிறானுங்களா? 9 கலெக்ட் பண்ணிட்டானுங்க. 10 கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, 2. ஓ சரி சரி, ஓகே 10க்கு 10 ஆயாச்சு கைஸ். இங்கே பாருங்க டுங் டுங்க கைஸ். இங்கே தான் நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த உண்மையான டுங் டுங் வந்து அவங்க சந்தோஷமா விட்டுறோனா அப்படின்னு பார்க்குறான். ஓ, அவன் வீட்டுக்கு வந்தாச்சா? ஓகே ஓகே, எல்லாரும் என் வீட்டுக்கு வா, எல்லாரும் என்னோட வீட்டுக்கு வளமுடன் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம வந்து டயர்டாக இருப்போம், இந்த டுங் டுங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம டயர்டாக இருப்போம். இப்போ எதாவது சாப்பிட்லான்னு சொல்கிறேன். ப்ளீஸ் ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் இதுதான் கொடுப்பானுங்க. எல்லாம் பீஸா, பர்கரு, சாண்ட்விச் தான். இதெல்லாம் சத்த சீனமாகாதுடா, எப்படா திங்குறீங்க? நான் பீஸா கொடுத்துருங்க. இதில் எது ஓட்டை இருக்கும் அதுதான். ஓ பீஸாவா? நான் பீஸா கொடுத்துருங்கடா. பீஸா தான் ஓட்டை இருக்கும் போல. வந்து கிச்சனுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்னடா ஏற்கனவே 2 பேர் போயிருக்காங்க, இன்னும் புக் பண்ண மாதிரி 3 பேர் புக் பண்ணிட்டானுங்க. ஓ, ஏற்கனவே இந்த கேம் விளாண்டுருக்கானுங்களா? ஓகே ஓகே, பாருங்க ஏற்கனவே விளாண்டுட்டு என்ன நடக்கும்னு ஓடிடு. அங்கே உட்காந்து நீ கேப்டனை நினப்பு வந்துருமா? எதுக்கும் சாப்பிடாம வச்சுக்கலாம் இங்கிஸ், ஏன்னா ஹெல்த் ஏறும் நினைக்கிறேன். சரியா ஸ்கேரி மூவி டைமா? ஐயா ஜாலி. என்ன அரண்மனையாவா, கஞ்சனாவா, இல்லை வேற எதுனா? கஞ்சனா போட்டு சூப்பராக இருக்கும். நியூவஸ்ட் மூவி வந்திருக்காமா, டுங்ஸ் ரிவெஞ்ச். மூவி பேர் டுங்ஸ் ரிவெஞ்ச். இவன்லாம் ஒரு பைத்தியக்காரன். மரத்தில் செஞ்ச கையங்கால் முளைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருப்பான் இவன். இவன் வந்து நம்மள ரிவெஞ்ச் எடுக்க போறானா? ஓகே ஓகே, என்னன்னு பார்க்கலாம். பிளர் இருக்குது. ஓ, பேய் மூவினால அப்படிக்கா? ஓகே ஓகே, இது பன்னியா, நான் தான் டுங் டுங் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மோசமான செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரையும் பேன் பண்ண போறேன்னு சொல்றான். டேய், உங்களை கொன்றும் உன்னை என்னடா பேன் பண்ண போறேன்னு சொல்றான். உருட்டாதடா டே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜோக்கா இருக்குன்னு தானே நினச்சிங்க. ப்ரூஃபே காட்டுறேன்னு சொல்கிறான். ப்ரூஃபே காட்டுறா பார்க்கலாம். ப்ரூஃபை காட்டுறான். இதே உங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்டை பிக் பண்ணுங்கன்னு சொல்கிறானுங்க. டே, இன்னும் உண்மையில பண்ணுவீங்க? பிக் பண்ணாத, நான் எதாவது தொட்டுட்டாடா. நான் என்ன மட்டும் தொட்டிங்க மண்டையில அடிப்பேன், கட்டையில அடிப்பேன்டா. சொல்றான் பாருங்க, கட்டையில அடிக்கிறான். கங்க்ராச்சுலேஷன் பருக்கா. இவனை வந்து பேன் போற போறேன்னு சொல்றான். உண்மையிலே பண்ணிடுவான். நின்றுருக்கான். சரி உண்மையிலே பேன் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் நீங்க தான் அப்படின்னு சொல்றாடி. அடப்பாவி, சரி 7 ரன்னா என்ன மூவிக்குள்ள தானே இருந்தா வந்துட்டானா? என்னடா நேர்ல வந்துட்டான் கைஸ், நேர்ல வந்துட்டான். இவன் நம்ம விளையாட்டு சொல்றான்னு நினைச்சான். உண்மையிலே ஒருத்தனை பூச்சி நாக் அவுட் பண்ணி விட்டாங்க கைஸ்.
கரெக்டா கைஸ் நான் கரெக்டா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்தாமங்க நல்லா ஓடிட்டான். ஓகே ஓடிட்டாங்க கைஸ். இவன் தொட்டிட்டு இருக்கானா கரெக்டா கரெக்டா ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வரான் பாத்தீங்களா? அப்போ எவ்வளோ உழுப்பு இருக்கும். எனக்கு சத்தியமா சொல்றேன் இவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது எனக்கு. இவனோட கதையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா எல்லாரையும் புடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 10 பேர் இருக்கானுங்க. என்னதான் பிடிப்பான் பைத்தியக்காரன். இங்க வர்ற அவனுக்கு மூஞ்சிய பார்த்தாலே பயமா இருக்குது. வெளியில நாய் கத்துது. யாரா நீ எப்படியா மூஞ்சிச்சு? இங்க பாருங்க இந்த பொண்ணு சமவீக்கா இருக்கும். என்னடா செத்துருச்சு? சும்மா அடிச்சா அதுக்கு செத்துருச்சா? கைஸ் இந்த டுங் வந்து இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட செத்து கிடக்குது. இந்த பொண்ணு சமவீக்கா இருப்ப போல. வந்து இவன் சொல்றான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து ஏதோ ஃபாரஸ்ட்ல இருப்பாமா, அது ஏதோ க்ளூ இருக்குமா இப்போ சொல்றான் ஜெயினே. இது வந்து சோறு வந்து ஈவலாமா, இவனை நம்ம விடக்கூடாது இல்லைன்னா ரோப்ளாக்ஸே டஸ்ட்ராய் பண்ணிவான் அப்படின்னு சொல்லிருக்கான். இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவனுக்கு மரத்தில் செஞ்ச மடையா மாதிரி இருப்பான். இவனுக்குலாம் இவ்வளோ ஹைப் கொடுக்குறானுங்க. ஓகே வெளியே வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து க்ளூ அன்னைக்கு அப்படி சொல்லுவானுங்க. ஓகே நம்ம நம்மளே ஃபர்ஸ்ட் கூட எங்கே ஓடுறீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட் ஓடுறாடே. நம்ம என்ன ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கோம், என்ன க்ளூவே காணும். ஹலோ டாமி என்ன செத்துட்டியா? காணும். எனக்கு ஒரு வீடு மாதிரி தெரியுது. இதான் க்ளூவா? போடா நான் தான் ஃபர்ஸ்ட் போடா. நான் க்ளூ கண்டுபிடிச்சேன் கைஸ். எல்லாரும் வாங்க. இது க்ளூ இல்ல, இது வீட்டுக்குள்ள இருக்கும். ஓ நான் என்னமோ இந்த வீடு தான் க்ளூன்னு நினைச்சிட்டேன் கைஸ். வீட்டுக்குள்ள க்ளூ இருக்கும் போல. ஓகே இப்போ வந்து இங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொல்கிறேன். இந்த க்ளூ வந்து உள்ளதான் இருக்குன்னு சொன்னேன். வாங்க உள்ள போகலான்னு சொல்கிறேன். செயின் பண்ணேன். செயின் நான் கழுத்தில் போகிற செயின் மாமா வச்சு இதான் சொல்லிடுறேன். ஓகே ஃபர்ஸ்ட் மேலே போகலாம். நான் தான் கொண்டு போகிறேன். இங்கே இவனா போங்கடே நான் தான் கண்டுபிடிச்சா. நான் தான் ஃபர்ஸ்ட் எப்பாங்க. இப்போ வந்து எல்லாரும் இப்போ வந்து க்ளூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சேடா. வந்து க்ளூ கண்டுபிடிச்சேன். நான் தான் கண்டுபிடிச்சேன். கைஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இவனோட காட்டுறான். நீங்கள் வந்து நான் வந்து தனியாக இல்லையாமா, நான் வந்து நிறைய பேர் இருக்கானுங்களாம்மா. ஏதோ சொல்லிட்டு இருக்கான் பையன். கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் க்ளூ கண்டுபிடிச்சிட்டிங்களாம்மா. என்னோட க்ளோஸ் ஆயிடுச்சு சமூகத்தில் பார்த்தேன். கட்சின்னு போட்டானுங்க. இப்போ என்ன ஆகுது? கைஸ் இவனோட உலகத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டான் போலாடே. 4 சுவர் இருக்குது. இது உங்களோட உலகமா தான். என்ன மேலே ரூஃப் இருக்கா? ஆமா கைஸ் மேலே திறந்துருக்கே. உலகத்தை டெலிபோர்ட் பண்ணி விட்டான். இதெல்லாம் உலகமே இல்லடாடே. இப்போ வந்து ஒரு லிவர் இருக்குமா, அதை கண்டுபிடிக்குமா? இவன் கண்டுபிடிச்சானே. எல்லாம் வளர வச்சிருக்கானுங்க கைஸ். எல்லாம் இவனையே வளர வச்சுக்கிறானுங்க. என்ன மாத்திரையா என்னது எங்க கூப்ப? சத்தியமா சொல்றேன் எனக்கு இந்த பார்க்க வரைக்கும் செட் ஆகாது. கடவுளே ப்ளீஸ் மேல போயிடும். கைஸ் இந்த டைமிங் போட்டா அந்த செத்துடா கீழே விட்டாங்க இந்த டைமிங்ல நம்மளுக்கு பயமாயிரும்டா. பாதி பேர் செத்துருவான் பாரு இந்த டைமிங்ல. நான் மேலே ஏறிட்டேன். விளாட வச்சிருக்கேன். சீக்கிரம் விளாடி 14 செகண்ட்ஸ். சீக்கிரம் வா ஃபாஸ்ட் பக்காகுதாடே. அவ்வளோதாடா கைஸ் இவனை முடிச்சு விட்டாங்க. சீக்கிரம் விளாடி. இந்த டைமிங்லேயே நிறைய பேர் செத்துருவானுங்க கைஸ். இந்த ஐயோ டைம் ஆக போகுது டைமிங்லேயே செத்துருவானுங்க. சஞ்சு செத்துட்டாங்க கைஸ். ஸோ இவனுக்கு கஷ்டமா இருக்கு போல அதனால சின்ன பையன் தானே பரவாயில்ல விட்டுலாம். இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். இதுக்குள்ள போகணுமா? கரெக்ட். அப்படியே கரெக்டாக ஜம்ப் பண்ண முடியுதாண்ணா? சின்ன பையன் தானா நீ? ஐயோ சுடுகாடு. இப்போ வந்து இங்கே ஏதோ க்ளூ இருக்குமா சர்ச் பண்ண சொல்கிறாங்க. எங்கே இருக்கு? நான் தானே ஃபஸ்ட்டு கொண்டு ஓடு. நான் தானே ஃபஸ்ட்டு கொண்டு நான் டுங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஃபைட் பண்ணணும் பாரு. 2 பேரா? உனக்கு எப்படா தெரியும் இதெல்லாம்? விளையாண்டுருக்கான் போல ஈஸ். அப்புறம் என்ன செத்து போனேன்?
பக் ஆயிடுச்சாமாங்க ஸ்லாக் ஆயிடுச்சா அவனுக்கு. இப்போ வந்து நம்ம சைட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்கிறானுங்க. டும் டும் பண்ணிடுங்க. சோறு பண்ணி வந்துட்டாங்க அடிக்கணும் போல. சாப்பிடா எனக்குலாம் சம்மந்தமே இல்லை பாரு. இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் போய் ஒளிய போகிறேன். அதுக்குள்ள முடிச்சிட்டானுங்கடா. காய்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்குள்ள முடிச்சிட்டானுங்க. எப்படியே நம்ம தப்பிச்சிட்டா. நம்ம அடிக்கவே இல்லை. எப்படியே நம்ம தப்பிச்சிட்டோமா. நான் அடிக்கவே இல்லை கைஸ். ஆனால் நான் தப்பிச்சிட்டேன். பாடே டும் டும் சவுர் மழை கடியா. இது டும் டும் சோறு ஹெட் குவார்டரா. அடே ரொம்ப அநியாயமா இருக்கு கைஸ். இது இவனுக்குலாம் ஹெட் குவார்டரா வந்து செகண்ட் க்ளூ தேர்ட் க்ளூ கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து இங்கே ஓட்டைங்களாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஓட்டை இருக்குமா. இதுக்குள்ளே ஒன்று வந்து கண்டுபிடிக்க சொல்கிறானுங்க. எங்கட ஓட்டை? இங்கே இருக்குது. இது என்ன ஓட்டை? இதுக்குள்ளே போகணுமா? ஓகே இதுக்குள்ளே கண்டுபிடிச்சி போகணுமா? இங்கே போகலாமா? இதுக்குள்ளேயா? சரி ஆமாம் எல்லாரும் போகிறாங்க. அப்படின்னா நம்மளும் குடிச்சிடலாம். இதுதான் கரெக்டா? என்ன ஹெல்ப் விடுங்க. மண்டையில் வச்சுக்கோங்க. ஹெல்ப் விட்டானுங்க. என்ன இப்போ பாஸ் ஃபைட்டா? எப்படியோ நம்மளுக்கு ஃபுல் ஹெச்பி இருக்குல்ல. அப்போ பாஸ் ஃபைட் முடிச்சிடலாம் கைஸ். முடிச்சிடலாம் பாஸ் ஃபைட்டை. என்னது வாட் இஸ் திஸ்? அட பாவிடு மௌடிய பார்க் ஓவரா. முன்னாடியே உயிரை கொடுத்து பார்க் ஓவர் பண்ண. டைமிங் மட்டும் கொடுத்துறாதீங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். வேலை இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸும் இல்லை. இதில் தான் குதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதில் தானே குதிச்சானுங்க. நானும் நம்பி குதிச்சா டப் பண்ணிட்டானுங்க. பொறுமை கைஸ். பொறுமை கைஸ். ஜஸ்ட் கைஸ் பொறுமை. அவன் சுத்துட்டான் பாருங்க. சுத்துட்டான். நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். எப்படியோ கைஸ் உயிரை கொடுத்து வந்துட்டோம். பொறுமை கைஸ். பொறுமையா இருந்தா எந்த வேணாலும் நம்ம முடிவு பண்ணலாம். நான் சின்னதா இருக்கேன். இதில் 3 பேர் தான் இருக்கும். எனக்கு மட்டும்தான் ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்கு. மற்றபடி இங்கெல்லாம் ஹெல்த் கம்மியாக இருக்கு. மற்றபடி நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஃபைனலுக்கு வந்துட்டோம். செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். இது வேசே லிமா. இப்போ வந்து நம்ம டுங்டுங்க வந்து ஐ திங்க் டுங்டுங் இஸ் ரைட் அவுட் சைட் த கேவ். இப்போ வந்து இது வெளியே போகணுமா கீஸ்? இது வெளியே தான் இருப்பான். நான் டுங்டுங் பண்ணேன். எப்படியோ நம்ம தோட்டாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா இவங்களும் கம்மியான ஹெச்பி தான் இருக்காங்க. நான் ஃபுல்லாக இருக்கேன். நான் செத்தாலும் நான் டுங்டுங்க மண்டையாக இருக்கான். செத்தாலும் பரவாயில்ல. செத்து போனால் பேரண்டிங்க ஜெயிச்சா புட்டுட்டீங்க. இப்போ சொல்கிறாங்க வந்து என்ன மீறி ரோப்ளாக்ஸ் காப்பாற்றிடுவா அப்படின்னு பையன். எஸ் நாங்கள் உங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பா. இப்போ வந்து உங்களால் முடிஞ்சா என்னை டிஃபீட் பண்ணுங்களா அப்படின்னு சொன்னாங்க. சோறு பண்ணியா இல்லை உங்கள் பிச்சு கூட பிடிக்க தெரியாது. எவ்வளோ அடிக்கிறீங்களா? அது போட்டு வச்சுக்கோ. இது கீழே லாபம் அடிக்கணுமா? பரவாயில்லடா இவன் அடிக்க மாட்டானா? அப்படி ஈஸியாக தான் இருக்குங்க. அடிக்க மாட்டான் போல. அப்படி ஈஸியாக தான் இருக்கும். நம்மகிட்ட ஹெச்பி ஃபுல்லாக இருக்கு. அதனால இங்கே ஒரு இடத்துல நிற்கவே கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் செத்துட்டாங்க. ஐயோ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 2 பேர் தான் இருக்கோம். 10 பேர் முடிக்க வேண்டியது இது ஸ்டோரி. நம்ம 2 பேர் தான் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். எப்படியோ எனக்கு ஹெச்பி ஃபுல்லாக இருக்கு. அதெல்லாம் பிடிச்சோம்னு நினைக்கிறேன். விட்டுட்டீங்கன்னா நினைக்கிறேன். கைஸ் நீங்களே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் புதுசிட்டே இருந்தேன் கைஸ். உட்காந்துட்டே இருக்கான் அவன். இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். இவனுங்க சதி செஞ்சு செய்யறானுங்க. இவனுங்க சதி கைஸ். இதெல்லாம் சதி. இவங்களாம் நம்ம ஃபுல் ஹெச்பி இருக்கிற பொறாமையில செஞ்சிருக்காங்க கைஸ். இதெல்லாம் தூக்க மாட்டேன். சோறு வச்சு தின்னுறோம் பார்த்துக்கோ. குழம்பா குழம்பு ஊற்றி திங்கலான்னு சொல்றாங்க. நானே சும்மா சொல்லிட்டு ஏறி உட்காந்து கண்டினியூ பண்றேன். செத்துட்டேன் கைஸ். இந்த பக்காலியே நான்
ஐயோ எப்படியோ கைஸ் ஃபைனல் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம சுத்தவும் பரவாயில்ல. ஐயா தோட்டுட்டோம் கைஸ். கோச்சுக்காதீங்க. சாரி கைஸ். இந்த பரிகாரம் நான் போட்டுட்டேங்க. சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்ம இந்த ரோப்ளாக்ஸை காப்பாற்ற முடியல. பேட் எண்டிங் ஆயிடுச்சு கைஸ். பேட் எண்டிங். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி சொல்லிக்கலாம். என்ன காமெடி? டும் டும் சோறு சொல்லிக்கல. அது குழம்பு. ஏய் யாருடா இவன்? டேய் நான் ஒரு காமெடி சொல்லட்டா? டும் டும் சோறு டர் டர் மாங்காய் கறி வேணுமா? இல்ல அப்படி இல்ல. டும் டும். ஓகே கைஸ், வீடியோ லெந்தா போயிட்டு இருக்கு. முடிச்சோம்னா நினைக்கிறேன். பாய் 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 பாய்.